Hello dear brothers and sisters. So welcome to பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு 7 நம்ம திருக்குறள் 9 ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருக்குறளில் 6 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களில் நம்மளுக்கு ஒரு 20 அதிகாரங்கள் மட்டும் தான் உங்களுக்கு பொதுத்தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 20 அதிகாரங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களும் ஒரு 6 அதிகாரம் முடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு அதிகாரம். சரியா? ஸோ அப்போது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அதிகாரம் அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய பெரியாரை துணைக்கோடல். ஓகேவா? பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். இது 133 அதிகாரங்களில் திருக்குறளில் 45வது அதிகாரம். திருக்குறளில் 45வது அதிகாரம். இது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா? அதில் எந்த பால் வகையை சார்ந்தனா பொருட்பால் இருக்குது. ஓகேவா? ஸோ பொருட்பாலில் என்ன இயல் இருக்குது? அரசியல். ஸோ இப்போ அரசியல் சார்ந்த இயலில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரங்களில் இந்த பெரியாரை துணைக்கோடலும் இருக்கும். ஓகேவா? அப்போ திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரம் 45 அதிகாரமான இந்த பெரியாரை துணைக்கோடல் இதில் இருக்கக்கூடிய ஒரு 10 கோள்கள் மூலயமா, அதாவது பெரியாரை துணைக்கோடல்லாம் துணை கொண்டு இருத்தல். அதாவது ஒருத்தரை சார்ந்து இல்லை ஒருத்தருடைய நட்பை நம்ம ஏற்றுக்கணும். யாரு? பெரியவங்களுடைய நட்பு. பெரியவங்க அப்படின்னும் போது சார் 50 வயசு ஆகிட்டா எடுத்துக்கலாமா, 60 வயசு ஆகிட்டா எடுத்துக்கலாமா, அந்த மாதிரிடைய நட்பு நம்மளுக்கு இருக்கணுமா அப்படின்னா இந்த இடத்துல பெரியார் அப்படின்றது நல்லா பாருங்க. இந்த இடத்துல பெரியார் அப்படின்றது பெரியவர்கள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஒரு சொல்றது ஒரு பண்பில் சிறந்த, அதே போல அறிவில் சிறந்த. ஓகேவா? அது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இவங்களாம் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மூலயமா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு துன்பமும் நம்மள நெருங்காது. ஓகேவா? இவங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லதுப்பா. அறிவில் சிறந்தவங்க. நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்க தான் பெரியவர்கள். ஓகேவா? அப்படின்றது தான் பெரியார். அதுக்காக என்ன சொல்றது, 40 வயசு 50 வயசு ஒரு 60 வயசு ஆகிட்டாவே அவங்க எல்லாருமே பெரியவங்க. ஏன்னா இந்த வயசுகள் இருந்தாலும் நல்லது சொல்லக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, நல்லது விளைவிக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் இருப்பாங்கன்னா எல்லாரும் கிடையாது இல்லையா? அப்போது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் பெரியவங்க தான். அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய துணைக்கோடல், துணையை, அவங்களுடைய நட்பை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், கோடெல்லாம் என்னது நம்ம ஏற்றுக்கணும். அவங்களோட நட்போடு நம்ம வச்சிருக்கணும். அவங்கள போற்றி நம்ம பக்கத்துலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதான் இந்த ஒரு அதிகாரம். ஓகேவா? அப்போ இதில் சொல்லப்பட்டக்கூடிய ஒரு 10 திருக்குறள் மூலயமா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்றது எவ்வளவோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அழகாக கிளாஸை கவனிச்சுக்கோங்க. பார்த்துருவோமா? ஸோ முதல் குறள் பாருங்க. அப்போது நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 45வது அதிகாரம் இல்லையா? அப்போது இந்த பெரியாரை துணைக்கோடலுடைய கடைசி குறள் 450, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்து 450 இருக்கும். அப்போது 441 இது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 10 குறள் இல்லையா அந்த ஒரு அதிகாரத்தில். அப்போ 441வது குறள் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. நல்லா பாருங்க. அறனறிந்து அப்படின்னா அற வழியில். ஓகேவா? பாருங்க. அறநெறினா உனக்கு நெறினா வழி. அற வழியில அறநெறியை அறிந்து அறிவில் சிறந்த அல்ல அறிவில் தெரிந்த. ஓகேவா? யாரு? மூத்த அறிவுடையவர்கள் அவங்களுடைய நட்பு. கேண்மை அப்படின்னா நட்பு. பாருங்க. கேண்மைனா நட்பு. மூத்த அப்படின்னா முதிர்ந்தன்னு அர்த்தம், வயசுல பெரியவங்க. ஓகேவா? இல்லை அறிவில் பெரியவங்க, அது ரொம்ப முக்கியம். அறிவில் பெரியவங்க. ஓகேவா? பாருங்க. அறநெறியை அறிந்து அறிவில் தெரிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை பாருங்க ஆராய்ந்து அறிந்து. பாருங்க. அதுதான் என்னது? திறனறிந்து அப்படின்னா ஆராய்ந்து. ஓகேவா? அவங்க அறிவானவங்களா இல்லையா, அவங்க நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான நற்காலங்களை நம்ம எப்பயுமே நம்ம கூட பக்கபலமாக இருந்து நல்வழி காட்டுவாங்களா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து தெரிந்து அந்த மாதிரிலாம் யார் அறிவோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய நட்பை நம்ம ஏற்றுக்கணும். அதானது திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அவங்களுடைய நட்பை நம்ம தேர்ந்தெடுத்து என்னது ஏற்றுக்கணும். கொள்ளலாம் என்னது ஏற்றுக்கொள்ளுதல். நட்போடு நம்ம பார்க்கணும். ஓகேவா? போற்றி நம்ம பழகணும். அதான் பாருங்க. அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுங்கள், நட்பாக்கி கொள்ளுங்கள் அப்படின்றதான் ஐயன் வள்ளுவருடைய கருத்து. ஓகேவா? தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. அரண் அப்படின்னா அறவழி, சரி அறநெறி. ஓகேவா? அறவழி அறநெறி, அதான் அரண், அதான் அரண் அறிந்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த குறள் போலாமா? 442 பாருங்க. உற்ற நோய் நீக்கி. நல்லா பாருங்க. உற்ற நோய் நீக்கி. நோய்னா துன்பம். பாருங்க. நோய் அப்படின்னா துன்பம். உற்ற நோய் நீக்கி. உற்ற அப்படின்னா வந்திருக்கக்கூடிய துன்பம் இல்லை வரும் துன்பங்கள். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்த ஒரு துன்பத்தை நீக்கி பாருங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை. அந்த மாதிரி துன்பம், சரியா? அதே மாதிரியான துன்பம் இல்லை பொதுவான ஏதோ ஒரு துன்பங்கள், அது போன்ற வேறொரு துன்பங்கள் நம்மள்கிட்ட வராம, உறாமை திரும்பவும் வராம. அதான் பாருங்க.
தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு, இனி மேலும் துன்பம் வராதவாறுன்னு அர்த்தம். அதான் உற்ற நோய் நீக்கி உறாமைன்னு அர்த்தம். ஓகேவா? உறாமை முற்காக்கும். அப்போ வந்த துன்பத்தையும் நீக்கி இனி வரக்கூடிய துன்பத்தையும் வராம முற்காக்கும். நம்மளுக்கு முன்னாடி இருந்து நல்லது கெட்டதை சொல்லி யார் நம்மளை காக்குறாங்களோ அதான் முற்காக்கும். பெற்றியார், பெற்றியார்னா பெரியவங்க, பெருமை உடையவங்க. ஓகேவா? நம்மளுக்கு அறிவுகளை சொல்லி நம்மளுக்கு வளர்க்கக்கூடிய நம்முடைய பெரியவங்க, யாராவது அறிவியல் சிறந்தவங்க யாராவது இருக்கலாம். ஓகே, அதான் பெற்றியார். அப்படிப்பட்ட பெற்றியார் பேணி கொலல். அப்படிப்பட்ட பெரியவங்களை பேணி பாதுகாத்து, பேணி பாதுகாப்புனா என்னதுமா, அவங்கள நம்ம பாதுகாத்து இல்லை, அவங்களுடைய நட்பை நம்ம ஏற்றுக்கணும் அர்த்தம். ஓகேவா? போற்றி, அவங்கள போற்றி, அவங்களுடைய நட்பை போற்றி நம்ம ஏற்றுக்கணும், நம்மளுக்கு நட்பாக்கிக்கணும் அப்படின்றதான் பேணி கொலல் அப்படின்றது. ஓகேவா? பாருங்க, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்போக்கும், பாருங்க முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல் அப்படின்னா பாருங்க, தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே, அதான் முற்காக்கம், முன்னதாகவே காக்கக்கூடிய தன்மையுடையவர்கள், அப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர்கள், அவங்களுடைய நட்பை போற்றி என்ன பண்ணணும், அவங்கள நம்ம நட்பாக்கி கொள்ளணும். அதான் அது. ஓகேவா? உறாமை அப்படின்னா துன்பம் இனி வராமல் அர்த்தம். ஓகேவா? பெற்றியார்னா பெருமையுடையவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பெரியவர்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க 443. அடுத்த 3வது குறள் பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னானது ஒரு அரிய வகையான சொல்லுவோம் இல்லையா, அரிய வகையான பேறுகள். பேருனானது பேரு, புகழ், செல்வம், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? ஓகேவா? ஒரு சிறப்பு. அப்போ என்னது, அரிய வகை செல்வத்தில் இல்லை அரிய வகை புகழில் அரிய வகை சிறப்புகள்லேயே சிறப்பானது எது அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்போ அரியவற்றுள் அரிதே, இங்க பாருங்க, ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேரு எதுன்னு சொல்றாருன்னா பெரியாரை பேணி தமரா கொலல் அர்த்தம். நல்ல அறிவுடைய, அறிவில் சிறந்த பெரியவர்களை பேணி, அதானது அவங்கள போற்றி தமரா கொலல். தமர் அப்படின்னா உறவினர், நம்மள உறவினர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஏற்றுக்கணுமா. ஓகேவா? அப்போதான் அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு அறிவாகட்டும், அவங்களுடைய ஒரு நல்ல கருத்துக்களாகட்டும், நம்மளோட நல்ல வழியில் அவங்க கொண்டு போகிறதாகட்டும் நம்ம பக்கத்துலேயே இருந்து செய்வாங்க. ஓகேவா? பாருங்க, அறிவார்ந்த பெரியவாரை போற்றி சரியா உறவாக கொள்ளுதலே, அந்த மாதிரி உறவை வச்சுக்கிறதுக்கு தான் ஒருவர் செய்ய வேண்டிய இல்லை பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேரு, அதெல்லாம் அரிய பேருலேயே சிறந்த அரிய பேருன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க 444 444. தம்மின் பெரியார் தமரா. தம்மின் பெரியார் தமரா, பாருங்க, தம்மின் தம்மை காட்டிலும், தம்மின்னா தம்மை காட்டிலும் அர்த்தம், அதான் நம்மளை காட்டிலும் அர்த்தம். ஓகேவா? அப்ப தம்மை காட்டிலும் பெரியார் தமரா, நம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை, அதான் பெரியார். ஓகேவா? அறிவில் சிறந்தவங்க தான் பெரியோர் நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்ப நம்மை காட்டிலும், நம்மை விட அறிவில் சிறந்த பெரியோரை தமரா அப்படின்னா உறவினர். ஓகேவா? அப்போ உறவினராய் என்ன பண்ணும், ஒழுகுதல், அவங்கள போற்றி, ஒழுகுதல் அப்படின்னா போற்றி என்னது, அவங்கள நட்பாக்கி கொள்ளுது. ஓகே, அப்படிப்பட்ட பெரியாரை ஏற்றி நடத்தலை, ஏற்று நடத்தலே, அவங்களுடைய நட்பை போற்று நடத்தலே, இல்லை அவங்களுடைய நட்பை ஏற்று நடத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் என்னது, வன்மையுள் எல்லாம் தலைன்னு சொல்றாரு. வன்மையில என்னது, வலிமையான ஒரு விஷயம். வலிமையிலே வலிமையான ஒரு விஷயம் எது அப்படின்னா, நம்ம கிட்ட வலிமை எது அப்படின்னா, நம்மை காட்டிலும் அறிவுடைய பெரியவர்களை நம்ம போற்றி நட்பாக்கி கொள்ளுதல், உறவினர் ஆக்கி கொள்ளணும். அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கி கொள்ளணும், ஒரு நண்பர் ஆக்கி கொள்ளணும். ஓகேவா? ஸோ அதானது தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேவா? இந்த ஒரு குறளுடைய பொருள். அடுத்து பாருங்க 445 பாருங்க. சூழ்வார் கண்ணாக, பாருங்க சூழ்வார் கண் ஆகன்னு இருக்கும், அதை நம்ம அப்படிதான் படிக்கணும், ஏன்னா சீரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சரியா? சூழ்வார் கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படின்னா இந்த இடத்துல பெரியவர்கள், அதாவது அறிவில் சிறந்தவர்கள். ஓகேவா? இங்க பாருங்க, சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார்னு அர்த்தம், அறிவுடைய பெரியவர்கள் அர்த்தம். ஓகேவா? பாருங்க, தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய அறிஞர்களையே, அதுதான் என்னது, அந்த அறிஞர்களை தான் சூழ்வார்னு இங்க சொல்லுது. இந்த சொல் பாருங்க, தக்க வழிகளை ஆராய்ந்து, அதாவது அறிவில் சிறந்த பெரியவர்கள் அர்த்தம். அதான் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய, சொல்லக்கூடிய அறிஞர்கள், பெரியவர்கள், அவங்க தான் சூழ்வார்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட பெரியவர்களை கண்ணாக, யார் கண்ணாக, இந்த உலகமே பாருங்க, அப்படிப்பட்ட அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு ஒழுகலான், ஒழுகலான் என்னது, போற்றி புகழ்வாங்கன்னு அர்த்தம், போற்றி நட்பாக்கி கொள்வாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர்கள். ஓகேவா?
ஓகேவா? அப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவங்களை போற்றி புகழ்வதால், நட்பாக்கி கொள்ளுதலால், இங்க பாருங்க, மன்னனும் என்ன பண்ணும், எல்லாரும் அது பண்றதுனால ஒரு நாட்டுடைய மன்னனும் அத்தகையோரை, அப்படிப்பட்ட அறிவில் சிறந்த பெரியவர்களை, அறிவுடையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். ஒரு மன்னனும் இதே போலதான் ஒரு சிறந்த ஒரு பெரியவர்களை நட்பாக்கி தன்னுடைய அரசவையிலையோ இல்லை தன் கூடவே வச்சுக்கணும். அப்பதான் அந்த மன்னருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு வழியை காட்டுவாங்க, பக்கத்துல இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு நல்ல அறிவுரைகளை வந்து சொல்லுவாங்க. அது மூலயமா ஆட்சின்றது சிறப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளுதல். ஓகேவா? சூழ்ந்து கொள்ளல். அடுத்து பாருங்க, இந்த சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு என்னது, இந்த இடத்துல நட்பாக்கி கொள்ளுதல் அர்த்தம். ஓகேவா? ஸோ 446. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த குறள் பாருங்க, தக்கார். தக்கார்னா யாரு, தகுதியுடைய பெரியோர்னு அர்த்தம். அதே தான், திரும்பவும் அதே தான், வேற வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் அறிவில் சிறந்த, இல்லை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல என்னது ஒரு அறிவில் சிறந்த பெரியவர்கள் அர்த்தம். ஓகேவா? ஸோ தக்கார் இனத்தனாய், தக்கார் இனத்தனாய் தானொழுக, அதான் அறிவில் சிறந்த பெரியவர்களை தன்னை, அறிவில் சிறந்த பெரியவர்களை தன் இனத்தை சார்ந்தவங்க, தன்னை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் யாரு, தான் யாரு, நாம ஒழுகணும். ஒழுகணும் அது போற்றி புகழணும், போற்றி நட்பாக்கி கொள்ளணும். ஓகேவா? அதுதான் பாருங்க, தக்கார் இனத்தனாய் தானொழுக. அப்படிப்பட்ட யாரெல்லாம் பெரியவர்கள், அப்படிப்பட்ட அறிவில் சிறந்த பெரியவர்களை நாம அதை தானொழுக, தான் போற்றி நட்பாக்கி கொள்றானோ, தானொழுக செய்கிறானோ, அப்படிப்பட்ட வல்லான், அப்படிப்பட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வல்லாருக்கு சமம். சரியா? ஒரு சிறந்த வல்லான், ஏன், தனக்கு நன்மைகளை சொல்லக்கூடிய, அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பெரியவரை நட்பாக்கி பக்கத்திலே வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை யாராவது அசைக்க முடியுமா? அசைக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? தக்கார் இனத்தானாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தையில். செற்றார்னா பகைவர்கள். ஓகேவா? பகைவர்களும் அப்படிப்பட்ட வல்லானுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியுமா? முடியாது, இல்லை சொல்றார். ஓகேவா? ஸோ செற்றார் செயக்கிடந்தது இல். பாருங்க, அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கும் வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்குன்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது. சரியா? யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ செய்யார் அப்படின்னா சரி, செற்றார் அப்படின்னா பகையார், சரி பகைவர், இல் அப்படின்னா இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, 447. இடிக்கும் துணையாரை. இடிக்கும், இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னடா அப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு எழுதி வைப்பாங்க இல்லையா, அப்படின்னா அது நீ செய்யறத தப்புடா, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா சிக்னல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கடிந்து கொள்ளுதல் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் அப்பா கடிந்து கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஒரு தவறு செஞ்சிருப்போம், அதே எப்படி இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் நம்மளுக்கான உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தப்பை திருத்தறதுக்காக கடிந்துப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க இல்லையா, நீ செஞ்ச தப்புடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல இடிக்கும் துணையாரைன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் யார் நம்மளை திருத்துறாங்களோ, தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை நல்வழிப்படுத்துறாங்களோ அவங்களாம் இடிக்கும் துணையார், நம்மளுடைய இடிக்கும் துணையார். ஓகேவா? அப்ப இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, தீயவனவற்றை, அதாவது தீமைகளை கண்டால் இடித்து திருத்தும். நம்ம ஏதாவது தீமையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளை கடிந்து கொண்டு திருத்தக்கூடிய பெரியோரை துணையாக கொண்டு, அப்படிப்பட்ட பெரியோரை நம்ம துணையாக கொண்டு இருக்கோம் அப்படின்னா, துணையாக கொண்டு வாழ்றோம் அப்படின்னா, ஓகேவா, அதான் ஆழ்வாரைன்னு அர்த்தம். ஆழ்வாரையும் வாழ்பவரைன்னு அர்த்தம். ஓகேவா? வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஆழ்வாரை யாராவது கெடுக்க முடியுமா? அதான் கெடுக்கும் தகைமையவர். தகைமை அப்படின்னா தன்மை இருக்கிறவன் அர்த்தம், கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவன் அர்த்தம். யாராவது இருக்காங்களா? யாரேன்னு கேட்டார், யாரும் கிடையாது. ஓகேவா? ஸோ பாருங்க, தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை இல்லை பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர்கள் யாருமே கிடையாது. அதுதான் இந்த குறளுடைய பொருள். ஓகேவா? இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், நம்ம தவறுகளை திருத்துறது, கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தகைமை அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம். அதான் தகைமையவர், தன்மையுடையவர்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, 448 பாருங்க, சேம் அதே தான். இடிப்பாறை இல்லாத யமரா. சரியா? ஸோ இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும். பாருங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா அப்படின்னா பாருங்க, பாதுகாவல் இல்லாத. அதாவது நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா, இடிப்பாறை இல்லாத, நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா நம்மளை கடிந்து திருத்துறவங்க இடிப்பார்.
அப்படிப்பட்ட இடிப்பாறை இல்லாத, அப்படிப்பட்ட நம்ம தவறை செய்கிறோம் அப்படின்னா அதை கடிந்து நீ செய்கிறது தப்புடான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு இடிப்பார் இங்கே இல்லை அப்படின்னா, ஓகேவா, இல்லை அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னானது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சரியான வழியில் ஒருத்தர் கொண்டு ஆள் பக்கத்தில் இல்லைன்னா நம்ம தவறான வழியில் போகிறோம், நம்ம பாதுகாப்பு இல்லாதவன்னு அர்த்தம். ஓகேவா, அப்படிப்பட்ட இடிப்பாறை இல்லாத, பாதுகாப்பு இல்லாத ஒருத்தன் ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னா, அதே போல ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் சிறந்த ஒருத்தர் இடித்து சொல்லக்கூடிய அப்படின்னது கடிந்து சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு துணையா ஒரு மன்னன் கொண்டு இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட மன்னனை கெடுப்பார் இலனும் கெடும். அவனை, அப்படிப்பட்ட மன்னன் எவ்வளோ பெரிய ஆளாவன இருக்கட்டும், பக்கத்தில் என்ன சொல்றது, ஒரு சிறந்த ஒரு பெரியார் இல்லை அப்படின்னா, பெரியார்னா அது அன்பில் சார், இப்போ என்ன சொல்றது, அறிவியல் சிறந்தவங்க, ஓகேவா, இடித்து திருத்துறவங்க பக்கத்தில் இல்லை அப்படின்னா அவன் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா அவனே கெட்டுவான், மற்றவங்க யாரும் அவனை கெடுக்க வேணாம். ஓகேவா, அதுதான் கெடுப்பார் இளனும், அவனை கெடுக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னாலும் கெட்டு போயிடுவான். ஏன்னா அறிவில் சிறந்த நல்வழி காட்டக்கூடிய பெரியவர்கள் அவன் பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவனை கெடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஓகேவா, ஒரு வேலை இல்லை அப்படின்னா அவன் கெட்டு போக வேணாம், அவனை யாரும் கெடுக்க வேணாம், அவனே கெட்டு போயிடுவான். ஓகேவா, அதுதான் இந்த குறளுடைய பொருள். பாருங்க, குற்றம் கண்ட இடத்து இடித்து திறத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத, அப்படி ஒரு சிறந்த ஒரு அறிவில் சிறந்த பெரியாருடைய நட்பை தேடிக்கொள்ளாத அரசன், மன்னன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டு அழிவான் அப்படின்றது இந்த குறளுடைய பொருள். ஓகேவா, இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர். ஓகே, அடுத்து பாருங்க 449. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? அங்க பாருங்க, முதல் இலாருக்கு, அதான் முதல் இலாருக்குன்னு கொடுத்துருவாங்க. முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. மதலை அப்படின்னா துணை, மதல்னா துணை, ஒரு நட்பு. ஓகேவா, அங்க பாருங்க, முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை. முதல்னா என்னதுமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க இல்லையா, அப்போ ஒரு முதல் இலாருக்கு முதல்ல போட்டு நீங்க ஒரு தொழிலை செஞ்சால் மட்டும்தான் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு லாபம்ன்றது வரும். ஓகேவா, முதல் இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு ஊதியம் இருக்குமா? ஊதியம் இல்லை. அப்போ எப்படி ஒரு முதல்ல போட்டு இல்லாதவன், ஒரு முதல்ல போட்டு வாழ்க்கை செய்ய முடியாதவனுக்கு ஊதியம்ன்றது கிடையாதோ, அதே போல துணையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை, துணை இல்லாத சார்ந்த ஒருத்தர் தனக்கு நல்வழி காட்டக்கூடிய சார்புன துணை, ஒரு நட்பு இல்லாருக்கு இல்லை நிலை அப்படின்னது நிலைத்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, பாருங்க, முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமே கிடையாது. அதான் இந்த முதல் 3 சீர். ஓகே, அடுத்து பாருங்க, அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்தன்மை இல்லை. அதுதான் இல்லை நிலைன்னு அர்த்தம். நிலைனா நிலைத்தன்மைன்னு அர்த்தம். ஓகே, ஒரு நிலையான தன்மை கிடையாது, எப்போ வேணா அழிஞ்சு போயிடுவான்னு அர்த்தம். ஓகேவா, கெட்டு போயிடுவான், தவறான வாழ்க்கையில போயிடுவான்னு அர்த்தம். ஓகேவா, மதலைனா துணை. ஓகேவா, அடுத்து பாருங்க, கடைசி குறள், பெரியாரை துணை குறள்ல 450வது குறள், பல்லார் பகை கொலினும். ஓகேவா, பல்லார் பகை கொலினும் பத்தடுத்து தீமைத்தே அப்படின்னா என்னன்னா, பல்லார்னா பல பேர்னு அர்த்தம், பலர்னு அர்த்தம். பல்லார் அப்படின்னா பலர். ஓகேவா, பல்லார் அப்படின்னா பலர். பகை கொலினும், பல பேருடைய பகை கொலினும், பகை நம்ம வச்சிருந்தாலும், பல பேருடைய பகை நம்மளுக்கு இருந்தாலும், பத்தடுத்துனா என்னது, பத்தடுத்து அப்படின்னு பாருங்க, 10 மடங்கு, பன்மடங்குன்னு அர்த்தம். ஓகேவா, பத்தடுத்து அப்படின்னா 10னா என்னது, 10 சொல்லுவோம் இல்லையா, 10னா 10. ஓகேவா, ஸோ 10, அதான் 10 மடங்கு இல்லை 10 மடங்கு இல்லை 10 மடங்கு எப்படி வேணா சொல்லலாம், அதான் பத்தடுத்துன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ பாருங்க, பலர் பகை கொலினும், நம்மளுக்கு பல பேரோட நம்மளுக்கு பகைன்றது இருந்தாலும், ஓகேவா, அந்த பகையை காட்டிலும் 10 மடங்கு நம்மளுக்கு தீமை வரும். பத்தடுத்து தீமைத்தே, 10 மடங்கு தீமை வரும். அந்த பகையை காட்டிலும் 10 மடங்கு தீமை யாருக்கு? நல்லார் தொடர் கைவிடல். ஓகேவா, ஸோ நல்லார் தொடர் கைவிடல் அப்படின்னாலும் சரி, நல்லார் தொடர் கைவிடல்னாலும் சரி, ரெண்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பொருள் தரும். ஓகேவா, ஸோ நல்லவர்களுடைய சிறந்த அறிவில் சிறந்த ஒரு பெரியவர்களுடைய இல்லை பார்த்தீங்கன்னா அறிஞர்களுடைய ஒரு நட்பு இல்லை அப்படின்னா அதுதான் நல்லார்னா இந்த இடத்துல பெரியவர்கள்னு அர்த்தம். ஓகேவா, அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய அறிவில் சிறந்தவர்களுடைய நட்பு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய நட்பு. ஓகேவா, அவங்களுடைய நட்பு நம்ம கைவிடுறோம் அப்படின்னா பலர் நம்மளுக்கு பகைவராக இருந்தாலும் அந்த பகையை காட்டிலும் 10 மடங்கு நம்மளுக்கு தீமை வருது போன்றது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட,
பல பேரை நம்ம பகைச்சிக்கிறத விட 10 மடங்கு நம்மளுக்கு தீமையை தரும். பாருங்க, தீமையை தரும். ஓகேவா? அதுதான் பாருங்க, பல்லார் பகை கொளினும் 10 தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஓகேவா? அதுதான். சரி பாருங்க, தொடர் அப்படின்னா நட்பு, 10 அப்படின்னா 10 மடங்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ புரிஞ்சதா? ஸோ இதுதான் பெரியாரை துணைக்கோடல். ஸோ பெரியார் அப்படின்ற அன்பில் சிறந்தவங்கள அறிவில் சிறந்தவங்களுடைய துணைன்றது. ஓகேவா? அது நம்மளுடைய நண்பராக இருக்கலாம், வீட்டில் கூடிய பெரியவங்களாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். சரியா? உங்கள் கூட இருந்து உங்களை சரியான வழியில் உங்களோட என்ன சொல்ல அறிவுரை வழங்கி நீங்கள் தவறுகள் செய்யும் போது அதை திருத்தக்கூடிய, இல்லை நீங்கள் சரியான வகையில் நீங்கள் போய் அச்சீவ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறீங்க, இல்லை நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் தேவைப்படும் போது சரியான ஒரு அறிவுரைகளை வழங்கக்கூடியவங்க பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, அது சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க எல்லாருமே பெரியார் தான். சரியா? பெரியானது பெரியோர், அறிவில் சிறந்தவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய துணைன்றது, அப்படிப்பட்டவங்களுடைய துணைன்னும் போது ஒரு நட்பை நம்ம குழல் ஏற்றுக்கணும். அப்படிப்பட்ட நட்புகள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அதிகாரம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ சொன்ன ஒரு 10 குறளுடைய குறளும் சரி, பொருளும் சரி, சொல்லும் பொருளும் சரி அழகாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.